ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும், எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார். யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே வீற்றிருக்கிறார். அற்புதமான ஒரு பலன். காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை சுக்கிர பகவான். அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கு. எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் 29ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு 50% 50% 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 5 மாதம் நடக்க போகுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு. ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது. அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள். குறிப்பா புதன் சுக்கிரனும் குருவும் 3-11 அமைந்திருப்பதும் அதே போல செவ்வாயுடைய பார்வை 4வது பார்வையாக சுக்கிரனோடு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரே ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். நிறைய திருமணத்தில் தடைகள் வருது, பிரேக்கப் வருது. கல்யாணமான 6 மாதத்துலேயே அந்த பொண்ணு ஓடி போகுது, இல்லைனா பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது என் அன்பர்களே. அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை. ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது. வாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும், எது கவனம் என்பதை பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராசிக்கு நெருங்கிய நண்பன் புதனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா
சூரியனுக்கு பக்கத்தில் யாருமே போக முடியாது. ஆனால் இந்த புதன் வந்து சும்மா இருக்க மாட்டார். புதன் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பார். அவங்க கூட போகாதடா, அவங்க கூட போகாதடான்னா அவங்க கூட தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சுக்கிரன் கூட தள்ளி வந்துடுவார். ஒரு கட்டம் 2 கட்டம் தள்ளி போயிடுவார். ஆனால் புதன் வந்து சூரியன் கூடவே ட்ராவல் பண்ணுவார். அதனால தான் இந்த புதனை வந்து கலைகளுக்கும் வித்யாகாரகன் என்றும் கலைகளுக்கு எல்லாம் அதிபதி என்றும் இந்த புதனை ரொம்ப வசதியாக பார்க்கக்கூடியது காரணம் அதுதான். அந்த வெப்பத்துக்கூடியே ட்ராவல் பண்ணுறதால் தான் வெப்பம் சார்ந்த நோய்கள், ஜுரம், நரம்பு தளர்ச்சி அல்லது வந்து அந்த ஃபிட்ஸு இதெல்லாம் காரணம் நம்ம புதனை நம்ம சொல்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மெயினாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி என்பர்களே. பொதுவாக மிதுன ராசி என்பர்கள் தொழில்துறை அமைப்புகளில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வருகிறார்கள். நிறைய பிஸ்னஸ் நம்ம பார்க்குறோம், 1 2 இல்லை, எக்கச்சக்கமான தொழில் நஷ்டங்கள் நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த பிஸ்னஸில் எல்லாத்தையும் நான் விட்டுட்ட சாமி, நான் நிறைய சம்பாதிச்சேன், கடந்த ஒரு 3 வருஷத்தில் நம்ம எல்லாமே என் வாழ்க்கையை புரட்டி போட்டுடுச்சு கால நேரம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு 4 கோடி சம்பாதிச்சேன், 5 கோடி சம்பாதிச்சேன். ஏன் நமக்கு தெரிஞ்சு இந்த மிதுன ராசியில் திடீர்னு ஒரு 3000 கோடி 30,000 கோடி சம்பாதிச்சுட்டு அது ஒரு 3 மாதத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாகிட்டு சிறைக்கு சென்றவர்கள் எல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். இல்லை அவங்க கூட நின்றவங்கெல்லாம் அவங்க அதில் யாரெல்லாம் அதை காப்பாற்றுவதற்காக ஒரு சில விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்தார்களோ அவங்களுக்கு வந்த பாதிப்புகளையும் நம்ம பார்க்குறோம். அப்போது ரொம்ப ஸ்பீடாக கால நேரம் என்ன செய்யுதுன்னு அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எல்லாமே காலியாகிடும். அப்போ தொழில் அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சரியாகும். தொடர்ந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸாகவே போய்கிட்டு இருக்கு சாமி, ஒரு நிலையான பிஸ்னஸ் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அப்போது வியாபாரமே இல்லை சாமி, வியாபாரம் டல்லாகிடுச்சு, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதேனும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அதே போல் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த சிறு நிறுவனங்கள் வச்சு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கனிம வளங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மினரல்ஸு, அதே போல் கல் குவாரிகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், இன்னும் பலதரப்பட்ட பிஸ்னஸ், அதே போல் சின்ன சின்ன கடைகள், கடை வியாபாரங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மில்ஸு, காட்டன் மில்ஸு, பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், மெயினாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இபி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நெருப்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், மின்சாரம் சார்ந்து கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், பூமி ரிலேட்டடாக கிரகம், அதாவது பில்டர்ஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி என்பர்களே, உலகம் முழுவதும் சிறு சிறு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க,
அதே போல் குரூப் ஆஃப் கம்பெனியாக வச்சு நடத்தக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் அமைப்புகளாக இருக்கலாம். அப்போ ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்யக்கூடிய கூட்டு தொழிலாக இருக்கலாம், ஒரு கூட்டு ஃபேமிலியாக அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்யலாம். அல்லது பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம். இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுன்ஸ், தொழில் தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே வருதுங்க சாமி, அதை எப்படியாவது நம்ம வியாபாரத்தை கொஞ்சம் இம்மீடியட்டாக நம்ம ரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னா நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே உங்கள் தொழில் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம். அந்த தொழிலை நல்ல முறையில் சிறப்பான முறையில் மீண்டும் மீட்டெடுக்க முடியும். வியாபாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா, வியாபாரம் குறையிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கா, அல்லது தொழில் போட்டிகள் இருக்கலாம், தொழில் எதிரிகள் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய எதிரிகள் இருக்கலாம், பணங்காசு குடுக்கல் வாங்கல ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதேனும் உதவிகள் செய்து அங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போன சாமி, நான் இவ்வளோ பைசா கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரணும், முடிஞ்சால் வாங்கிக்கோன்னு மிரட்டுறாங்க. நான் ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு வரணும், எனக்கு ஒரு 2.5 கோடி ரூபாய் எனக்கு வரணும், சீட்டு பணம் கட்டினேன், பைசா வரலை. இப்போ எதிரிக்கு அந்த கொடுக்கக்கூடிய தகுதி அந்த எதிரிக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த தகுதி இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் அந்த பைசா வராத பணங்காசைகளை எல்லாம் வாங்குவதற்குன்னு தனி ஒரு வழி உண்டு, வழிவகை இருக்குது. கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, அதை வாங்க முடியும், அதுக்கு வழி இருக்குது. அதற்கான பரிகாரங்களாக இருக்கலாம், அதுக்கான பிராயச்சித்தங்க வழிபாடுகளாக இருக்கலாம், இல்லை அதுக்குன்னு ஒரு லீகலாகவே வழிகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகம் ஒத்து வரணும், உங்கள் கால நேரம் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால், வரவேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள். மெயினாக மிதுன ராசிக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை சொல்லியே ஆகணும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி, மெயினாக கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அவங்க நிறைய பேர் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர முடியாமல் சில அவப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கலாம், தலைகுனிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். என் ஆஃபீஸ், என்னுடைய ஹையர் ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறாரு, இல்லை எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் இருப்பீங்க, ஒரு சாதாரண ஒரு எண்ணமாக இருப்பான், அவங்கள போட்டு அவன் இம்சை பண்ணுவான், அவனை எதிர்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஊர்க்காரனாக இருப்பான். இதெல்லாம் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ அவங்க அந்த மாதிரி கஷ்டங்களை கூட நம்ம நிவர்த்தி செய்து கொடுக்குறார். அப்போ அந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள், வீண்பிழை அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவுகளாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் என்கொயரி நடக்குது, மீட்டிங் நடக்குது, ரிப்போர்ட்ஸ் நடக்குது. இது ப்ரைவேட் ஜாப்லேயும் நம்ம பார்க்குறோம், கவர்மெண்ட் ஜாப்லேயும் பார்க்குறோம். கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம். சரி, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு ஏதாவது என்கொயரிகள் நடக்குதா, ஏதாவது மீட்டிங் நடக்குதா, ரிப்போர்ட்ஸ் இருக்கா, அதெல்லாம் நிச்சயமாக சரி பண்ண முடியும், சரியாகும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசி சொல்ல போகிறேன். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் அமைஞ்சிருக்காங்க. அப்போது இந்த ஜூலை மாதத்தில் அவங்கள பிடிக்க முடியாது. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இங்கே அங்கே ஓடுவாங்க, இதெல்லாம் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்னடா இப்படி இருக்கான், சோம்பலாக இருந்தான், ஒன்றுமே செய்ய முடியாமல் இருந்தான், அந்த பொண்ணு என்னென்ன இப்படி செய்யாமல் இருந்தது, இப்போ சுறுசுறுப்பாக இருக்குது, இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு தான் ஆச்சரியப்படுவாங்க எல்லாமே. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களாம் அவ்வளோ எனர்ஜி வந்துடும் உங்களுக்கு. அதனால் இங்கே ஒரு வேலை, அங்கே ஒரு வேலை எல்லாமே பார்த்து முடிச்சிடுவீங்க. அந்த துணிச்சலாக இருக்கும், தைரியமாக இருப்பீங்க, இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் புதிதாக ஒரு படிப்போ, அது கல்வியாக இருக்கலாம், தொழிற்கல்வியாக இருக்கலாம்,
நம்மளுக்கு தேவையான கல்வியாக இருக்கலாம், வருமானத்துக்குரிய கல்வியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் கற்றுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுது. அதை கற்றுப்பீங்க. அது கற்று முடித்தோடனே அது மூலமாக வருமானம் வரும். அது மாதிரியா ஒரு கலையை கற்றுப்பீங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் ஆடல், பாடல், இசை இது மாதிரிலாம் கூட நீங்கள் ஈடுபடலாம். அது மாதிரி கலையை கற்று இருக்கலாம். இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சிவனும் சக்தியும் சேர்ந்த ஆளுகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அவங்கள வணங்கிட்டு வந்தீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப பிரிஞ்சிருப்பாங்க நிறைய உறவுகள்லாம், அவங்க எல்லாமே இப்போ விரும்பி உதவி பண்ணுவாங்க. அவங்களால உதவிகள் கிடைக்கும். திடீர்னு போகலாம், ஒன்றா போகலாம், அங்கே போய்ட்டு வரலாம், இங்கே போய்ட்டு வரலான்னுவாங்க. இது மாதிரிலாம் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே மிதுன ராசிக்காரங்கள் நடக்க போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடலில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு மந்தமாக இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துக்கணும். அதுக்கு நீங்கள் எனர்ஜி, அதாவது விட்டமின்ஸ் குறைபாடு இருக்கும் கண்டிப்பாக. அதை நீங்கள் சரி பண்ணி செஞ்ச மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வீங்க, எல்லாமே பண்ணுவீங்க, செய்வீங்க. இது மாதிரிலாம் நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக அமையும். நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது விரும்பி ஏற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் கிரக சூழ்நிலை அப்படி இருக்கிறனால கண்டிப்பாக அமையும். அது இல்லாமல் தொழிலையும் மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறினா உங்களுக்கு அந்த இடம் தொழில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறிடலாம். அதே மாதிரி வியாபாரமும், ஒரு கடை வைக்கிறீங்க, நீங்கள் வச்சுருந்த அந்த நேரத்தில் நல்ல வியாபாரம் வந்துகிட்டே இருந்து திடீர்னு நின்று போச்சு. பார்த்தா நீங்கள் தொழிலே வேறு யாராவது வச்சுருந்துருப்பாங்க. அப்போது போட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்று அவங்க மீறி போட்டி போட்டு அந்த வியாபாரத்தை பெருக்கி வருமானத்தை பார்க்கணும். இல்லையா வேறு இடத்துக்கு மாறணும். வேறு இடத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு போட்டி இருக்காது. அப்போது அது மாதிரி வேறு இடம் மாறக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. இதுதான் உங்களுக்கு மிதுனராசிக்காரங்க நடக்க போகுது. இது மாதிரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஒரு சுபகாரிய முயற்சி உங்கள் மூலிமா நடக்க போகுது. அது நீங்கள் சேர்த்து வைக்கிறதா கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் மூலிமா அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடியதாக இருக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு பேர், புகழ், பிரபலம் ஆவீங்க. எல்லாமே நடக்கும் மிதுனராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிடிவாதவங்களும் கொஞ்சம் இருக்கும். யாரையும் மதிக்க மாட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் மனைவி மூலிமா கணவனுக்கும், கணவன் மூலிமா மனைவிக்கும் ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறீங்க. உங்களுக்கு தேவையானதை அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு தேவையானது நீங்கள் செய்வீங்க. அப்படி தான் நடக்க போகுது. 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு உதவி பண்ணி நல்ல ஒரு பலனை நடத்தின்னு வர போகிறீங்க. அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு அமையும். அந்த பயணங்கள் பலன் உள்ளதாகவே இருக்கும். அது மூலிமா வருமானம் பெருகும், ஒரு தொடர்பு கிடைக்கும், கான்டாக்ட் கிடைக்கும். இதெல்லாமே நல்லா நடக்க போகுது. நீங்கள் பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். புதன்கிழமை, சனிக்கிழமை பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் நல்ல யோகமான மாதமாக இருக்கிறனால நீங்கள் எல்லா தெய்வத்தையுமே வழிபாடுமே பண்ணிட்டு வரலாம். காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் விருட்சம், அதாவது கோவிலில் விருட்சம் மரம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கோயிலும் ஒரு மரம் இருக்கும். அரச மரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும், வன்னி மரம் இருக்கும், வில்வ மரம் இருக்கும். இது மாதிரி தெய்வீக மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள் பக்கத்தில் போயிட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணலாம், 10 நிமிஷம் கூட பண்ணலாம். தொடர்ந்து அரை மணி நேரம் பண்ணுறதா உங்களுக்கு நேரம் இருந்தால் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் அந்த மரத்துக்கு அடியில் போயிட்டு தியானம் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதத்தோட பலன் நல்லபடியாக வரக்க போகுது. இது ஒரு சூட்சம பரிகாரமாக சொல்லியிருக்கேன். இது பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் தானதனம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு படிப்புக்கு, அவங்களுக்கு உணவு இல்லைனா உணவு, அவங்களுக்கு உடை எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம், உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம். இது இல்லாமல் ரெட்டை குழந்தை, ட்வின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரெட்டை குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விசேஷமாக சொல்லப்படுது. உங்கள் மிதுன ராசிக்கு அவங்களுக்கு நல்ல செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக அமைய போகுது. மிதுன ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்க ராசி அதிபதியே புதன். இதுதான் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். அடுத்து 3ஆம் வீட்டுக்கு போக போறார் 19ஆம் தேதி வரைக்கும். எப்பவுமே ராசி அதிபதி 2, 3, 4 இந்த இடங்கள்ல இருந்தால் யோகத்தை கொடுப்பார். அப்ப ஜூலை மாதத்துல பாருங்க 19ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருக்கார். அப்ப 2ஆம் வீட்டுல 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துட்டாலும் கூட ஏகதேசமா பண வரவு, குடும்ப ஒற்றுமை, உங்க பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அவரே 4ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் ஏதாவது இடம் ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கீங்க,
வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க, அதாவது ஒரு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய அமைப்பு. ஸோ அதற்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. புதியதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்களுக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க உங்களுக்கு லக்னத்திலே இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 3ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும், தைரியம் அதிகரிக்கும். யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வருவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலத்துல கூட ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த சூரியன் மூலமாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்க உறவினர்களோ, மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்றோம். அப்ப அவர்களுடைய உதவிகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எங்க போனாலும் பெயர் புகழ் மதிப்புண்டு. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழையும் பெயரையும் மதிப்பையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவர் 3ஆம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு. அடுத்து 16ஆம் தேதிக்கு மேலே 2க்கு வரும் பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்பத்தை ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு இடம். அதனால 2ல் பாவகிரகமான சூரியன் வந்து இருந்தால் பணவரவு வரும். ஆனா குடும்பத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், உங்களையே மீறின பேச்சுக்கள் இதெல்லாமே வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு குரு வந்து உங்களுக்கு 12ல இருக்கார். 7ஆம் அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு குரு மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம். குரு பார்வை விட, குரு நல்லா இருக்கிறத விட குரு மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இப்ப யாரோட சேர போறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாயோட சேர போறார். செவ்வாய் யார் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அதனால 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல சேரும் பொழுதும், அதே போல 6 12ஆம் வீட்டுக்கு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகள் உண்டு. நீங்க சேர்த்து வச்ச லாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரும், அல்லது தேவையில்லாத ஏதாவது விரைய செலவுகள், அல்லது கோவிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சுப செலவுகளாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருனா சுப செலவை தான் நம்ம மேக்சிமம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். 90% குரு அப்படின்னாலே 12ஆம் வீட்டுல இருந்து அவங்க வந்து கோவிலுக்கு, ஆன்மீகத்துக்கு, தான தர்மங்கள் செய்யறது இதைத்தான் செய்வாங்க. வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு தான் சொல்லும். அதனால இந்த மாதம் அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய லாபம் 12ஆம் வீட்டுக்கு வரும்போது அது விரயமா மாறும். அப்போ ஏதாவது ஒரு சுப விரயங்களோ ஏதாவது நீங்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸா இருக்கு. மிதுன ராசிக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு, அதே போல அதற்கு ஈக்குவலாக விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய்னா உங்களுக்கு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குருனா கோவில்னு சொல்லுவோம். அப்போ கோவிலுக்கு ஏதாவது கட்டுமான பணி உதவிகள் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. உங்க ஜாதக ரீதியா தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம். கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.